அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார். கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனசுக்கு இது, ஏன்னா நான் எல்லா லாங்குவேஜ் படம் எடுத்துட்டேன். ஹிந்திலேருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்துலேருந்து. கன்னடத்தில் எடுக்கலையேன்னும் போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது. ஃபோன் பண்ணுறேன். அதாவது 2004 அவரை சந்திச்சிருக்கிறேன். அவரை நானை சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக. அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, இது ஒரு அருமையான கதை, நீ கதை கேட்டு பிடிச்சா நீ பண்ணு தம்பி அப்படின்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, 18-19 வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்தித்து, என்ன மாதிரி மனிதர் நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னார். உடனே இவங்களை அனுப்பிச்சி வச்சேன். கதையை கேட்டு ஒரு வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரக்டரின் கையெழுத்து இவரை கையெழுத்து போட்டு எனக்கு 2 பேப்பர் அனுப்பிச்சார். அது எந்த காலத்தில் அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய பூஜை ரூமில் வச்சுருக்கிறேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர். அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்துக்கு உயிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும், படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்வால்மெண்ட்டு, அதாவது அந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபயர், ஒரு டெடிக்கேட்டட், ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதமாக உடல், பொருள், ஆவி அத்தனையே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும். அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார். என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.